சாமி. ஆனால் குழப்பத்தால் கும்பெடுத்து விடலாம் என திமுக போன்ற புலநெறி கூட்டங்கள் அங்கே எள்ளி நடையாகி கொண்டிருக்கிறது. ஏனை படுத்தாலும் எழுந்தாலும் ஏனை ஏனதான் எந்த காலத்தில் பாமக இல்லை என்று தெரிந்து கொண்டு எக்காலத்திலும் இந்த தருமபுரி மண்ணில் ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு தொகுதியிலும் திமுக வெல்லாது என்ற உறுதியோடு அனைத்து நிர்வாகிகளும் செயலாற்று மாணவ சங்க சார்பாக கேட்டு நன்றி, வணக்கம். மகளிர் சங்கத்துடைய மாநில நிர்வாகி ஜெயலட்சுமி அவர்கள் அதுக்கு பிறகு யாரும் போனது கிடையாது. அன்புமணி ராமதாஸ் தான் போனாங்க. அதை கேட்டு நான் ஏலகிரி சாமி செட்டி பட்டியாங்க தண்ணி வரணும் வந்துதான்னு கேட்டா காமராஜர் கேட்டா வரல. ஏன் வரலன்னா அந்த திட்டத்தை கட்டிருக்கிறாங்க, ஆனா கீழே கட்டிட்டாங்க. எவ்வளவு அநியாயம்! தயவு செஞ்சு கெனால் மேல இருக்குது, அந்த தடுப்பு சரி கீழே இருக்குது. தண்ணி வந்ததுன்னா அங்க தொப்பையாருக்கு தான் போகுது. தொப்பையார் போற தண்ணி தொப்பையார் பகுதி தொப்பூர் பகுதியில் மட்டும்தான் பயன்படுற விவசாயிக்கு. இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் தாண்டி போச்சுன்னா மேட்டூர் அன்னைக்கு வீணா போயிட்டு. பொதியின் பள்ளம் திட்டம், ஆனைமடு திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், சேனகால் திட்டம், ஈச்சம்பாடி நீரேற்று திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், இப்படி எவ்வளவு திட்டங்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் சுத்தி உங்களை தான் வந்த நான். திட்டம் நிறைவேற வேண்டும் என்று எத்தனையோ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், வேலை வாய்ப்பு முகாம் நடத்தணும். 5 ஆண்டு காலம் நான் இங்க இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததா? எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்த வளர்ச்சி வளர்ச்சி என்று அதான் கேட்ட. அரூர்ல ஏன் எனக்கு ஓட்டு போடல? பதில் வரல. சரி, இன்னொன்று ஓட்டு போட்டீங்களே, அவங்களால ஏதாவது நல்லது நடந்திருக்காங்க? ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டீங்களே, அவரால் ஏதாவது ஒரு நல்லது, ஏதாவது ஒரு துரும்பு? அப்போ எந்த மாதிரியான உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க தேர்வு செய்யறீங்க? எந்த அடிப்படையில் தேர்வு செய்யறீங்க?
உங்களுக்கு நல்லது செய்யறவங்களை தேர்வு செய்யணும். எதுவுமே செய்யாதவர்கள், எந்த பிரயோஜனம் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இல்லாதவர்களை ஏன் தேர்வு செய்கிறீங்க? இது என்ன அரசியல்? கொடுக்கலான்னு தேடி பாருங்க, ரொம்ப கஷ்டம். கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு தாயா நான் சொல்றேன், குடிக்காத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும், போதை பழக்கம் இல்லாத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம், தேட வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம வீட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ கொடுமைகள் தினம் பேப்பர் திறந்தா அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மது போதை பழக்கத்தை ஒழித்து இந்த தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும். அதற்கு நாம ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த மாநாடுடைய வெற்றி, அதை கொண்டாடுவோம். அதுதான் பாசிட்டிவ். அந்த மாநாடுடைய உழைப்பை கொண்டாடுவோம். இந்த நடைபயணத்துடைய வெற்றியை கொண்டாடுவோம். இந்த நடைபயணத்தில் நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடுவோம். இந்த ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தேர்தல் போது நாம சும்மா இருந்துடக்கூடாது. தேர்தல் போதும் இதே ஒத்துழைப்பு, இதே உற்சாகம், இதே நம்பிக்கை, இதே ஹோப், இதே மாதிரி விஷயத்தோட நம்ம இருக்கணும். தேர்தல் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போக வேண்டும். இந்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம், உழைப்பை கொண்டாடுவோம், நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடி தேர்தல் காலத்தில் நம்ம ஒற்றுமையாக நின்று இந்த போதை மது இல்லாத தமிழகம், நல்ல படிப்பு, நல்ல வேலை, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழகத்தை கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வெற்றி விழாவில் பங்கேற்றதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மறுபடியும் தர்மபுரி மண்ணிக்கு உங்களையெல்லாம் பார்த்ததில் அதை விட மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு இந்த வெற்றி பயணம் நீண்ட வெற்றி பயணமாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள் சுருக்குமார். அள்ளிமுத்து அவர்கள், இமயவர்மன் அவர்கள், நம்பிராஜன் அவர்கள், திருவேங்கடம் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், சின்னசாமி அவர்கள், கோவிந்தரசன் அவர்கள், மாது அவர்கள், சண்முகம் அவர்கள், மைக்கண்ணன் அவர்கள், பெரியசாமி அவர்கள், வன்னிய பெருமாள் அவர்கள், மத்தியழகன் அவர்கள், சின்னசாமி அவர்கள், வனகாமுடி அவர்கள், மத்தியழகன் அவர்கள், நாகேஸ்வரி அவர்கள், சரவணகுமாரி அவர்கள், சுதா கிருஷ்ணன் அவர்கள், பெரியசாமி அவர்கள், மந்திரி அவர்கள், ஓகே சிவகுமார் அவர்கள். இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இடத்துல நம்ம நிறைய நடைபயணத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம். இந்த கூட்டம் அன்பு பணியே வருக, அரியணையில் அமர்க என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அரவணைத்து அன்பு காட்டி பாராட்டுகின்ற காலம் வருகிறது என்று கூறி சமூக முன்னேற்ற மக்கள் சங்கத்தின் சார்பில் அவரை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சில் எந்த தைரியமும் கிடையாது, நேர்மை திறம் கிடையாது, வெறும் வாய்ச்சொல் சொல்கின்ற இந்த காலகட்டத்திலே செயலில் காட்டுகின்ற தலைவராக நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கின்றார். அதிலும்